3 ஆண்டுகளுக்கு பிறகு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு விழா ஆகஸ்ட் ஏப்ரல் 27. கோயம்புத்தூர் ஏப்ரல் 19, 2025. 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி ஏப்ரல் 27 அன்று நடைபெற உள்ளது. இதையொட்டி கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பூவங்குமார் ஜி. கிரியப்படவர் நேற்று செட்டிப்பாளையம் கிராமத்தில் உள்ள 60 ஏக்கர் பரப்பளவை கொண்ட மைதானத்தை ஆய்வு செய்து போலீஸ், கால்நடை வளர்ச்சி, வருவாய், சுகாதாரம் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவை துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் அனிமல் தமர் காணொலி கேமராக்கள் பயன்படுத்துதல் ஆகியவற்றைச் சேர்ந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பாதுகாப்பு ஏற்பாடுகள். ஜல்லிக்கட்டு வேட்டை வளைகுடா பகுதியாக அமைக்கப்படுவதற்காக வாடிவாசல் முதல் ஜல்லிக்கட்டு வளைகுடா வரை 8 அடியொழிக உயர தடுப்பு மணல் சூட்டிகள் நிறுவப்படுகின்றன. கால்நடை வளர்ச்சித்துறை யூக்குதமர்களின் மேல் பாதுகாப்புக்காக மாடு முத்திரைகளின் கோரையை ரப்பர் பூச்சுகளால் பாதுகாக்க ஆணையிட்டது. மிருதுநடை அல்லது வீரர்களால் மெருமாவ அல்லது மது உண்ட பிறகு மைதானத்தில் நுழைவதை தடுப்பதாகும். தமர் வீரர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் தேங்காய், தண்ணீர், உணவு, சுகாதார வசதிகள் முழுமையாக உறுதி செய்யப்பட வேண்டும். போலீஸ் துறை வாடிவாசல் இடத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவ கட்டளை வழங்கப்பட்டது. மாடு உரிமையாளர்கள் இனப்பெருக்க வாக்குறுதிகளை பயன்படுத்தாமல் மருந்து அருந்துதல், கைவிரித்து அதிர்வு ஏற்படுத்துதல், குஷ்டம் போடுதல் போன்ற தீவிர செயல்பாடுகள் மேற்கொள்ளப்படக்கூடாது. இது சிக்கினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மரணம் மீட்பு யூனிட்கள் அமைப்பு. அனுபவமிக்க கால்நடை மீட்பு ஓய்வோம் பணியாளர்கள் மற்றும் தீயணைப்பு மீட்பு சேவை அணி உறுப்பினர்கள் விழா முற்றிலும் பாதுகாப்பான முறையில் நடைபெற நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. காட்சி பங்கேற்பு. தமிழர் ஜல்லிக்கட்டு பணப்பட்டு பேரவை நேற்று தெரிவித்தது போல் வளைகுடா இரு பக்கங்களிலும் ஒட்டுமொத்தம் 900 பேருக்கான தோற்றங்களுடன் அலங்கரிக்கப்பட்டு ஒவ்வொரு பக்கத்திலும் 50 விஐபி இருக்கைகள் தனியாக ஒதுக்கீடு செய்யப்படும் என்று ஓர்கானை மூலவர் பொசுபதி அறிவித்தார். பங்கேற்புவீர் எண்ணிக்கை மொத்தம் 700 மாடுகள், 400 தமர் வீரர்கள் பங்கேற்க திட்டமிடப்பட்டு மாவட்ட துணைத் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நிகழ்ச்சி வழிகாட்டியாக தொடக்க கட்டத்தில் சிறப்பு முறையில் தொடங்கி விழாவை தொடங்க உள்ளார். இதுபோன்ற பல கோயம்புத்தூர் செய்திகளை அறிந்து கொள்ள கோயம்புத்தூர் மகசீனை ஃபாலோ செய்யவும்.